நான் நினைக்கிறேன், இப்படி வாழ நினைக்கிறேன். தவிக்கிறேன், நான் தவிக்கிறேன், அப்படி வாழ தவிக்கிறேன். நான் நினைக்கிறேன், இப்படி வாழ நினைக்கிறேன். நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், இப்படி வாழ நினைக்கிறேன். தவிக்கிறேன், நான் தவிக்கிறேன், அப்படி வாழ தவிக்கிறேன். தவிக்கிறேன், நான் தவிக்கிறேன், அப்படி வாழ தவிக்கிறேன். நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், இப்படி வாழ நினைக்கிறேன். யார் என்னை மாற்றிடுவார்? யார் என்னை தேற்றிடுவார்? யார் என்னை மாற்றிடுவார்? யார் என்னை தேற்றிடுவார்? இயேசுவே என் மீட்பரே, யாரும் இல்லை எனக்காரும் இல்லை. இயேசுவே என் மீட்பரே, யாரும் இல்லை எனக்காரும் இல்லை. நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், இப்படி வாழ நினைக்கிறேன். நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், இப்படி வாழ நினைக்கிறேன். தவிக்கிறேன், நான் தவிக்கிறேன், அப்படி வாழ தவிக்கிறேன். தவிக்கிறேன், நான் தவிக்கிறேன், அப்படி வாழ தவிக்கிறேன். நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், இப்படி வாழ. விவிலிய ஒளியை காண்போம் வாருங்கள். கடவுளது சாயலிலே படைக்கப்பட்ட நாம் சிறப்பானவர்கள். நாம் வல்லமையானவர்கள். நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். நாம் சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள். இத்தனை சிறப்பாக கடவுளது சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்திலே அவருக்காக சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு எளிய புதிய பாடல் உங்கள் முன்பதாக சமர்ப்பிக்கிறேன். உயர 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 நீயும் பறந்து 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 உன்னில் எழும்பு என் பிள்ளையே, இனி எல்லாம் உன் எல்லையே. எந்தன் வார்த்தைக்கு அனுதினம் காத்திரு, அடைவாய் புதுபலன், அதுவே நிறைபலன். உயர 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 நீயும் பறந்து 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 உன்னில் எழும்பு என் பிள்ளையே, இனி எல்லாம் உன் எல்லையே. மலரும் மலர்களை பார், பாடும் பறவையை பார், கர்த்தரே காக்கிறார், கவலை உனக்கில்லையே. உயர 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 நீயும் பறந்து 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 உன்னில் எழும்பு என் பிள்ளையே, இனி எல்லாம் உன் எல்லையே. சேனைக்குள் பாய்ந்திட, மதிலினை தாண்டிட, சாத்தானை மிதித்திட சக்தி உனக்குண்டு.
உயர 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 நீயும் பறந்து 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 உன்னில் எழும்பு என் பிள்ளையே, இனியெல்லாம் முன்னெல்லையே, இனியெல்லாம் முன்னெல்லையே. நாம் கடவுளுடைய சாயலே படைக்கப்பட்ட சிறப்பானவர்கள், கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற ஆழ்ந்த சத்தியத்தை தூய ஆவியானவரின் அருள் வரம் பெற்ற திருப்பணியாளர் திருமதி டாக்டர் மார்சி டி டைட்டஸ் அவர்கள் வழங்குவதை கவனமாய் கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த டிவியின் முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவச்சனமே, இந்த காலை நேரத்திலே நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பார்வையிலே விசேஷம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், இன்றைக்கு இந்த டிவியின் முன்பதாக அமர்ந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பார்வையிலே விசேஷம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் மத்தேயு 10:31 வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். என் அன்பு தேவச்சனமே, நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். ஒரு காட்டிலே நன்றாக கடுமையாக உழைக்கிற ஒரு விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் போல காலையிலே தன் வயக்காட்டுக்கு போவது வழக்கம். அப்படியாக போய்கொண்டிருந்த பொழுது ஒரு பறவை குஞ்சு அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தார். உடனே அந்த குட்டி பறவையை தன் கரத்திலே எடுத்துக்கொண்டு அவர் கடந்து போனார். ஒரு மரத்தடியிலே போய் அந்த குட்டி பறவையை வைத்துவிட்டு அவர் வயக்காட்டுக்கு போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். பார்த்துவிட்டு மீண்டும் அந்த பறவையை தன் கரத்திலே ஏந்தி கொண்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அவர்கள் வீட்டிலே நிறைய பறவைகள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பறவையோடு இந்த குஞ்சு பறவையை விட்டுவிட்டார். நாட்கள் கடந்தது. அந்த பறவைக்கு அத்தனை மகிழ்ச்சி, மற்ற பறவைகளை பார்த்த மாத்திரத்திலே அத்தனை ஒரு மகிழ்ச்சி. அவர்களோடு சேர்ந்து உணவு சாப்பிட்டது, தண்ணீர் குடித்தது, அவர்களோடு நடந்து போய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவருடைய நண்பர் அவர் வீட்டிற்கு வந்தார். அவர் ஒரு நேச்சுரலிஸ்ட், அதாவது இயற்கை ஆய்வாளர். இயற்கை குறித்ததான காரியங்களில் ஈடுபாடு கொண்டு அதை ஆராய்ச்சி செய்வதிலே அவர் மிகுந்த விருப்பம் காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்தான் அவர் வீட்டுக்கு அவரை பார்க்க வந்தார். இருவரும் காலை நேரம் அதிகாலையிலே வெளியிலே நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பறவைகள் அந்த பக்கமாக கடந்து வருகிறது. அவர் அதை உற்று பார்க்கிறார். அதிலே ஒரு பறவை ஒரு விசேஷித்த பறவையாக, ஒரு தனியாக தனித்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதை பார்த்த மாத்திரத்திலே அந்த பறவையை தன் கரத்திலே ஏந்தி கொண்டு அதனுடைய வரலாற்றை கேட்டறிந்தார் தன் நண்பரிடத்திலே. எங்கிருந்து இந்த பறவையை கொண்டு வந்தீர்கள், எப்படி உங்கள் வீட்டிற்கு இது வந்தது என்றெல்லாம். பிறகு அந்த நபர் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு அந்த பறவையை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு அவர்கள் ஒரு மலையை நோக்கி கடந்து போனார்கள். அந்த மலை உச்சியிலே கடந்து போய் அந்த பறவையை தன் கரத்தில் இருந்து அப்படியே பறக்க விட்டார்கள். சற்று நேரம் அந்த பறவையை உற்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த பறவை தன் சிறகை விரிக்க ஆரம்பித்தது. பிறகு மெதுவாக பறக்க ஆரம்பித்து விட்டது. அது பறந்து 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 மேலே சென்று விட்டது. உயர உயர பறந்து போய்விட்டது. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பறந்து அது மேலே போய் மறைந்து விட்டது. அவர்கள் கண்களை விட்டு அது மறைந்து போய்விட்டது. அதை கண்டு அவர்கள் அகமகிழ்ந்து போனார்கள். என் அன்பு தேவச்சனமே, அந்த பறவை ஒரு சாதாரண பறவை அல்ல. அது உயர 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 பறப்பதற்கென்றே படைக்கப்பட்ட ஒரு பறவை. அந்த பறவையின் பெயர்தான் கழுகு. கழுகு. என் அன்பு மக்களே, அந்த பறவை மற்ற பறவைகளைப் போல அல்ல. அது ஒரு விசேஷமுள்ள பறவை, ஒரு விசேஷித்த பறவை. அந்த கழுகை போல மற்ற பறவைகளால் அந்த அளவுக்கு உயரமாக பறக்கவே முடியாது. அது விசேஷமுள்ள ஒரு பறவை. என் அன்பு தேவச்சனமே,
அதுபோலத்தான் இன்றைக்கும் நீங்கள் விசேஷமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி? ஒரு சாதாரண மனுஷனாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நீ விசேஷமுள்ளவள் அல்ல. ஆண்டவருக்குள்ளே நீ கடந்து வந்து அவருடைய அன்பிலே நீ திளைக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக அக்கினி ஜுவாலையாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். அப்பொழுது மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷமுள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷித்த ஒரு மனுஷனாக நீ மாற்றப்படுவாய். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. ஒருவேளை நினைக்கலாம், அந்த கழுகு மேலே மேலே தன் சிறகடித்து பறந்து போய்விட்டதே, அவர்கள் கண்களை விட்டு மறைந்து போய்விட்டதே, அத்தகைய கிருபை எனக்கு கிடைக்குமா? இந்த உலகத்தில் மட்டும்தானே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், விசேஷமுள்ளவள், விசேஷித்த மனுஷன் என்று நினைக்கிறீர்களா? ஆம், உங்களுக்கு கூட சிறகு உண்டு தெரியுமா? என்ன சிறகு என்று கேட்கிறீர்களா? நம்பிக்கை என்ற சிறகு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை என்ற சிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விரித்து மேலே மேலே பறந்து போக வேண்டும். ஆம், ஒவ்வொரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையிலே நீ கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று. நீ விசுவாசிக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்திலே நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த காரியம் எடுத்தாலும் ஜெபத்தோடு தொடங்க. ஆண்டவருடைய துணையோடு நீ செயல்பட ஆரம்பித்து விடு. அப்படியானால் அதிலே உனக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது இன்னும் உன் விசுவாசத்தின் எல்லை பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும். உன் சிறகு இன்னும் விரிவாக அடிக்க ஆரம்பிக்கும். அதிலேயே என் தேவன் எனக்கு வெற்றி கொடுத்து விட்டாரே, இதிலையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை ஒளி வீச ஆரம்பித்து விடும். அப்பொழுது உன் சிறகு விரிக்க ஆரம்பிக்கப்படும். இன்னும் மேலே மேலே ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள அந்த உறவானது நெருக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இன்றி உன்னாலே செயல்படவே முடியாது என்ற ஒரு நம்பிக்கை ஒளி வீச ஆரம்பித்து விடும். எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தான் என்று ஆண்டவரையே தேட ஆரம்பித்து விடுவார். அப்பொழுது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பானது நெருக்கமாக, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவு நீ கொள்ள ஆரம்பித்து விடுவார். பிறகு இந்த உலகத்திலே உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியோட பார்ப்பார்கள். இவளிடத்திலே கடவுள் இருக்கிறார், இவள் மற்றவர்களைப் போல அல்ல, இவர்கள் விசேஷம் உள்ளவர்கள். இவரிடத்திலே உட்கார்ந்து பேசணும், ஆலோசனை கேட்கணும், நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும் என்று உன்னை தேடி மக்கள் வரும்படியா கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். இதுதான் நம்பிக்கை என்ற சிறகு. விசுவாசமாகிய சிறகை நீ அடித்து மேலே மேலே பறக்க வேண்டும். உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். ஆண்டுடைய குணாதிசயங்கள் உனக்குள்ளே வந்துவிடும். பிறகு நீ உலகத்தாரை போற அல்ல, உலகத்திலிருந்து நீ மாற்றப்பட்டு, நீ புதுப்பிக்கப்பட்டு, நீ அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறிவிடுவாய். உன்னை தேடி மக்கள் வரும்படியாக ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திலே ஒரு விசேஷித்த மகனாக வைத்து விடுவார். இதுதான் உண்மை பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். என் அன்பு தேவச்சனமே, நாம் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும். அந்த விசுவாசமாகிய சிறகை நீ அடித்து எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சோர்ந்து போன நேரங்களில, விழுந்து போன நேரங்களில, இல்லை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெபிக்கட்டும், உன் முழங்கால்கள் முடங்கட்டும், ஆண்டோட வல்லமை உன் மேல கடந்து வரும், உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை செயல்பட ஆரம்பித்து விடுவார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய தெம்பு, என்னாலே இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஒளி வீச மாத்திரத்திலே நீ செயல்பட ஆரம்பித்து விடுவா. நீ சோம்பேறியா படுக்க மாட்டாய், சோர்ந்து போக மாட்டாய். சோர்வு வரும், ஆனாலும் அவற்றின் மத்தியிலே உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும். பிரியமானவர்களே,
நீ கைவிடப்படுவது கிடையவே கிடையாது. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் உன்னோடு கூட நெருங்கி வருகிற ஒரு அனுபவத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்துகிற ஒரு மகனாக மகளாக நீ மாற்றப்படுவாய் என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் நம்பிக்கை வைத்து செயல்படுவதற்கு ஒரு உதாரணம் உண்டு. என்ன தெரியுமா? என்னுடைய ஆயர் அவர்கள் ஒரு ஆலயத்திலே திருப்பணி செய்து கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் காலை 6-7 ஒரு 1 hour ஒரு சிறிய திருவிருந்தோடு கூடிய ஆராதனை நடத்துவது வழக்கம். ஒவ்வொரு ஆலயத்திலும் அப்படித்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மக்கள் வருவார்கள், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் திருமணம், அடுத்தது பிறந்த நாள் வரும்பொழுதெல்லாம் எல்லோரும் வந்து ஆண்டவரை முழுமனதோடு தொழுது கொண்டு திருவிருந்தியை பெற்று மகிழ்ந்து அவர்கள் கடந்து போவது வழக்கம். அப்பொழுது நான் அந்த ஆலயத்திலே ஒரு சனிக்கிழமை, அன்றைக்கு எனக்கு ஸ்கூல் லீவ், நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆலயம் ஆராதனை முடிந்து ஒருவர் என்னிடத்தில் வந்தார். ஒரு வாலிப வயதுள்ள ஒரு மனுஷர் தான், ஒரு 30-35 இருக்கும். வந்தார். வந்ததும் ரொம்ப ஏழ்மையான ஒரு மனுஷன், ஏழ்மையான கோலத்தில் வந்தார். அவர் என்னிடத்தில் பார்த்து சொன்னார், அம்மா உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அம்மா. இன்றைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவீங்கல்ல, ஆனால் இன்னைக்கு மட்டும் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. நீண்ட நாள் நான் நினைத்து கொண்டே இருக்கிறேம்மா. நான் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி, ஆனால் என் வாழ்க்கை மிகவும் நசுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போனால் தான் எங்கள் குடும்பத்தில் அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட வேலையை நான் செஞ்சு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 1 ரூபா 2 ரூபான்னு சேர்த்து 500 ரூபா சேர்த்துட்டம்மா. 500 ரூபா பாருங்க. இன்னைக்கு 500 ரூபாய் 1 ரூபா மாதிரி செலவு பண்ணுற நாட்களில் அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், அம்மா 500 ரூபா சேர்த்துட்டாமானார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி அம்மா ஒன்று தெரியுமா, இந்த 500 ரூபாய் வைத்து நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன்னு சொன்னார். எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அவருடைய விசுவாசம் பாருங்க. நான் கடவுளை என்னை ஆசீர்வதிப்பான்னு நம்புகிறேம்மா, அதனால தான் ஒரு ஊழியக்காரிக்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணி என் பிஸ்னஸை தொடங்க போகிறேன்னார். இந்த 500 ரூபாயில் என்னையா பிஸ்னஸ் தொடங்குங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அம்மா நான் காய்கறி வாங்கி விற்க போகிறேன். கொஞ்சம் காய்கறி தான், ஆனால் நான் தள்ளுவண்டி ஒன்று வச்சுருக்கேன். அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், தொடங்க போகிறேன். அந்த தள்ளுவண்டி எப்படி நீங்கள் வாங்குனீங்களா என்று கேட்டேன். இல்லை, வாடகைக்கு வச்சுருக்கேன். இதில் விற்கிற காசில் வாடகையும் கொடுத்துட்டு, அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு குறைஞ்ச விலையில் கொடுப்பார். ஆனால் நான் எப்படியாவது வாழ்க்கையை நடத்தணும், இந்த பிஸ்னஸை தொடங்கணும்னு நினச்சிட்டம்மான்னு சொன்னார். நாட்கள் கடந்தது. பல ஆண்டுகள் கழித்து அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், அம்மா என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார். அவரை சற்று நேரம் உற்று பார்த்தேன். என்னால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அமைதலாக இருந்தேன். ஆனால் அவரே பேசத் தொடங்கினார். அம்மா, ஒரு முறை நீங்கள் ஆலயத்திலே சனிக்கிழமை காலை 6-7 மணி ஆலயம் ஆராதனை முடிந்து உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு நபர் வந்தாரே உங்களிடத்தில் 500 ரூபாய் கொண்டு வந்து எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க, நான் பிஸ்னஸ் தொடங்கணும்னு. அவர் நான் தான் அம்மா, நான் தான். அவர் மிகவும் ஏழ்மையான கோலத்தில் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நல்ல ஒரு பணக்கார அந்த ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப நேர்த்தியாய் அவர் காணப்பட்டார். அவரை உற்று பார்த்து விட்டு சொன்னேன், ஐயா, நான் உங்கள் முகத்தை பார்த்து உங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நீங்கள் அந்த நபர் தான். ஆனால் கர்த்தர் உங்களை நேர்த்தியாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் இப்பொழுது உங்களை பார்த்து நம்புகிறேன் ஐயா என்று சொன்னேன். ஆமாம்மா, அன்றைக்கு 500 ரூபாயில் தொடங்கின அந்த பிஸ்னஸ் இன்றைக்கு நான் 4 கடைகளினுடைய ஓனராக இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை மகிமை, எத்தனை மகிமை. எந்தெந்த இடத்துல அந்த கடை இருக்குதுன்னோ அவர் சொன்னார். கடகடன் என் உள்ள மகிழ்ந்து போயிட்டு பாருங்க. 500 ரூபாய் எனக்கு கொஞ்சம் உள்ளத்தில் கூட சற்று சிரிப்பாக இருந்தது அவர் சொல்லும்போது. இந்த 500 ரூபாய் வைத்து எப்படி பிஸ்னஸ் என்று. ஆனால் அந்த நம்பிக்கை ஒளி, அவருக்குள்ளே இருந்த நம்பிக்கை ஒளி, என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை ஒளி இன்றைக்கும் இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவச்சனமே, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, சோர்ந்து போகாதீங்க, உடைந்து போகாதீங்க. அவ்வளவுதான். நான் கடன்காரன், என்னால் கடனை கொடுக்க முடியாது, என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைக்கிறீங்களா? அல்லது என் பிள்ளையை படிக்க வைக்கவே முடியாது, அவ்வளவுதான், நிறுத்திடலாம் நினைக்கிறியா? அல்லது இந்த வீட்டில் அடுப்பு எரியவே எரியாது, அவ்வளவுதான், நான் பிச்சை எடுக்க போறேன் நினைக்கிறியா? நோ. ஆண்டவருக்குள்ளே நீ வரும்பொழுது உனக்கு நடப்பது என்ன? உன் நம்பிக்கை ஒளியை ஆண்டவருக்கு உனக்குள்ளே நிரந்தரமாய் அது வீசும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர்
அசைவாட ஆரம்பித்து விடுவார். உனக்குள்ளே ஒரு உற்சாகத்தின் ஆவி வரும். நீ ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு உன் வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படும். அடுத்து நீ போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய ஆளுகை உன்னை பின்தொடர்ந்து வரும். ஆண்டவருக்காக ஒரு நடமாடுகிற ஆலயமாக நீ மாறிவிடுவாய். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆலயம், தேவாலயம், நீங்களே அவ்வாலயம். ஆவியார் வசித்திடும் இதயங்கள் நல்லாலயம். ஆவியார் வசித்திடும் இதயங்கள் நல்லாலயம். ஆலயம், தேவாலயம், நீங்களே அவ்வாலயம். ஆவியார் வசித்திடும் இதயங்கள் நல்லாலயம். ஆவியார் வசித்திடும் இதயங்கள் நல்லாலயம். கட்டிடம் அல்ல ஆலயம், சீடர் கூட்டமே ஆலயம். கிறிஸ்தவர் ஓர் ஆலயம், அவர் நடமாடும் தேவாலயம். கிறிஸ்தவர் ஓர் ஆலயம், அவர் நடமாடும் தேவாலயம். ஆலயம், தேவாலயம், நீங்களே அவ்வாலயம். பிரியமானது, இந்த டிவி என்பதாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நடமாட தேவாலயமாக மாற வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே நம்பிக்கை ஒளி இருந்தால் போதும். விசுவாசமாகி அந்த நம்பிக்கை ஒளி சிறகடித்து பறக்கட்டும். மேலே மேலே ஆண்டவருக்கு உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பானது இன்னும் நெருங்கி நெருங்கி இணைந்து விடுங்கள் ஆண்டவரோட. பிறகு உங்களை ஜெயிக்க யாராலுமே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வருகையிலே காணப்படும் வரை கர்த்தர் உங்களை மகிமையாய் வைப்பார். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம், ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய பார்வையில் விசேஷம் உள்ளவர்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர் பெற தொடுவீராக. எத்தனை பேர் உள்ளம் உடைந்து சோர்ந்து போய் எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு வாழ்க்கை ஒன்று உண்டா, இனி என்னால் வாழ முடியுமா என்று எத்தனை பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனை என்னால் முடியலையே, தாங்க முடியல, இந்த வியாதியின் கொடுமை என்னால் தாங்க முடியல, நான் செத்து போகட்டும் என்று எத்தனை பேர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளையை படிக்க வைக்க பணமே இல்லை, ஃபீஸ் எப்படி கட்டுறது இந்த நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ மைட்டி ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேல உங்களோட வல்லமை இறங்கட்டப்பா, இறங்கட்டப்பா. இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள அந்த நம்பிக்கை சிறகானது துளிர் விடட்டும் ஆண்டவர். ஆண்டவருக்கோ ஆண்டவரே அந்த மனுஷருக்கு இடையே உள்ள அந்த தொடர்பானது நெருங்கட்டும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யட்டாம்ப்பா. பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரோடு கூட நெருங்கின ஒரு தொடர்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். நம்பிக்கை ஓ ரபா தூக்கா ரபா ஒவ்வொரு இருதயத்தில் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு மீதும் வல்லமை 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 இறங்கி கொண்டு ஓ ரபா 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 ஓ ரிபி தீரலபா. ஒரு நபர் சொல்றீங்க, நான் கூட என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, 2 பெண் பிள்ளைங்க, எப்படி நான் படிக்க வைக்கிறது, நிறுத்தலாமான்னு நினைக்கிறீங்க. ஆனா சொல்றார் ஆண்டவர், நீ போ, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நிச்சயம் உன் பிள்ளைகளை நீ படிக்க வைப்பான், உனக்கு ஒரு சகாயம் செய்யத்தக்க சௌரியமான ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தேவதூதரை போல நீ போகிற இடத்துல உனக்கு பணம் கிடைக்கும், உன் பிள்ளைகளை நீ ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பான். பிறகு பார், உன்னை ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தோ உன்னை ஓ ரிபி தீரா லாபா ஷாரா லாபா ஓ ரிபி தீகாராபா சங்கராபா தூக்கி எடுத்து உன்னை கண்மலின் தேனியினால் திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றியப்பா. ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. அதிசயம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. ஒரு நினைக்கிறீங்க, என் கடன் தீர்க்கவே முடியாத கடன், எத்தனையோ லட்சம் நான் வாங்கியிருக்கிறேன், அதை கொடுப்பாரா இயேசு, அதை எனக்கு கொடுக்க அந்த இயேசு கிருபை செய்வாரா என்று நீ நினைக்கிறாய் அல்லவா, நீ ஜெபிக்கிறாய் அல்லவா. மகனே கொடுப்பா. நீ எத்தனை லட்சத்துக்கு கடன்காரனா இருந்தாலும் கர்த்தர் அந்த கடன்களை கொடுக்க கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். நீயோ ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவரோடு கூட ஓ ரபா தூக்கா ரபா நெருங்கிய தொடர்பு கொள். ஆண்டவரையே நோக்கிப்பார். உன் கண்ணீர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் சிந்தி ஜெபம் பண்ணு. பிறகு பார், உன் கடன்கள் தீர்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு அற்புத வேலை கிடைக்கும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மனைவிக்கும் வேலை கிடைக்கும். ஓ ரபா தூக்கா ரபா. உன் பிள்ளைகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் அதில் நிறைவை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொரு மேலும் ஆண்டோட வல்லமை ஓ ரபா தூக்காரா வஷாரா லபா. ஒரு நபர் 3 மாடி கட்டிடம் கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லை. ஐயோ, நான் எவ்வளவு நாள் இப்படி சமாதானமற்ற வாழ்க்கை வாழ முடியும்? என் பிள்ளைகளால எனக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, என் மனைவியால எனக்கு நிம்மதி இல்லை, நான் ஏன் வாழணும்? என் சொந்தக்காரர்கள் கூட என் மேல பொறாமை கொண்டு என்னை விட்டு தூரமா இருக்கிறார்கள், நான் எப்படி வாழ முடியும்? நான் ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்பு மகனே,
ஆண்டவரின் அருகில தான் நின்று கொண்டு இருக்கிறார். உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடு. உனக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியான வல்லமையினால் தூண்டி எழுப்பப்படுவா. கர்த்தருக்குள்ளே நெருங்கி போக போக ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிற ஆவியான உனக்குள்ளே வல்லமையும் கிருபையும் தைரியத்தையும் சமாதானத்தை கொடுப்பா. பிறகுப்பா நீ இழந்து போன அத்தனை பேர் உன் பக்கத்திலே ஓடி வருவார்கள். கர்த்தர் உன்னை வல்லமையினால நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் மகனாய் மாறுவா. ஒவ்வொரு மேல வல்லமை வல்லமை. 2 பேருக்கு திருமண காரியம் நடக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை அந்த மக்கள் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மேல ஒருவர் கேன்சர் வியாதினால் கஷ்டப்படுறீங்க, ஒரு சகோதரி கத்தை தொட்டு சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதே போல ஓரிபி தீக்காரபா வீசிங் ப்ராப்ளத்தினால ஒரு சகோதரர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆண்டவர் தொட்டு உன்னை சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். வீடு கட்டி பாதியில நிற்கிறது, கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்க, ஆண்டவர் அதை கட்டி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி நின்று கொண்டு இருக்கிறார். ஓராபா தூக்காராபா ஒரு தாய் அருமையாய் வளர்த்த மகன் திருமணமாகி அவன் தனியாக போய்விட்டான். நான் மட்டும் தவித்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு நாள் இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, எனக்கென்று யாருமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, ஆண்டவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். அவரோடு கூட நீ ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இரு. அற்புதம் நடக்கும். பிறகு உன்னை வெல்ல யாரால கூடாது. ஓராபா தூக்காராபா தனியாய் போயிருக்கிற உன் மகன் கூட உன்னை தேடி வரும்படியா கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உக்காராபா தூரபா தனிமரமாயிருக்கிற உனக்கு ஒரு தோப்பாக மாறும்படியான கிருபை நான் உனக்கு கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன். நீ 68, 69 வயதுள்ள ஒரு தாய். ஓ ரபா தூ ரபா ஷாரா லபா ஓ ரிபி தீர லபா சங்கரபா ரபா. அநேகருடைய இல்லங்களில் இருக்கிற எல்லா விதமான சத்ருவின் நாவிகளை வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பல விதமான பிள்ளி சூனிய கட்டு, மாந்திரிக கட்டுகள், ஏவல் பிசாசினால கட்டப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு விடுதலை ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்கள் இல்லங்களிலே இயேசு கடந்து வருகிறார் உங்களை விடுவிக்கும்படியா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. பல விதமான கட்டுகள் இருந்து உங்களை கர்த்தர் விடுதலை பண்ணுகிறார். ஓ ரபா தூரபா சில கட்டுகளினால வியாதியோடு இருக்கிற உங்கள் படுக்கை மாற்றப்படுகிறது. வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு அகலுகிறது. அற்புதம் நடக்கிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓ ரபா ரபா ரபா. ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ள இயேசு கடந்து போய்கொண்டு இருக்கிறபடினா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறபடினா உமக்கு நன்றி அப்பா. ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அருள்நாதர் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக ஒரு நபர் தன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் ஜெபம் பண்ணீங்க, கட்டுவீங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ளே நீ கட்டுவா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவா. வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாவாய் அந்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று திட்டமாய் சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு தேவச்சனமே, இந்த ஜெபத்தின் மூலமாகவும் செய்தியின் மூலமாகவும் அருள்நாதர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறக்க வேண்டாம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நிழலில் வந்தடைந்தேன், சிலுவை நாதரில் வாழ்வடைந்தேன். சிலுவை நிழலில் வந்தடைந்தேன், சிலுவை நாதரில் வாழ்வடைந்தேன். இயேசுவே என் மீட்பரே, என்னவர் நீர் என் மன்னவர் நீர். இயேசுவே என் மீட்பரே, என்னவர் நீர் என் மன்னவர் நீர். நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன், இப்படி வாழ நினைக்கிறேன். நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன், இப்படி வாழ நினைக்கிறேன். தவிப்பில்லை இனி தவிப்பில்லை, அப்படி வாழ தவிப்பில்லை. தவிப்பில்லை இனி தவிப்பில்லை, அப்படி வாழ